வேற ஏதாவது கெட்ட பழக்கம்? I am from good family, you know. சோ உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது? எந்த பழக்கமும் கிடையாது. சரி, நான் உங்களை லவ் பண்ண முடியாது. ஏன்? டெய்லி கேலண்டர் கிழிக்கிற பழக்கம் உண்டா? காதலுக்கும் கேலண்டருக்கும் என்னங்க சம்பந்தம்? கேலண்டர்ல டெய்லி 2 லைன்ஸ் வரும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான லைன், கெட்டவன் நல்லவன் ஆகும்போது நல்லவன் கெட்டவன் ஆவதில் ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு நீங்க நல்லவனா இருக்கலாம், ஏன்னா நீங்க வளர்ந்த அட்மாஸ்பியர் அப்படி. நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது நீங்க கெட்டவன் ஆயிட்டா? ஏங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம நம்பிதான் ஆகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ போறது கொஞ்ச நாள் தானே. அதேதான் நானும் சொல்றேன். நம்ம வாழ போற கொஞ்ச நாள ஒரு கெட்டவன் கையில கொடுத்து அது வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா? ஆனா நான் கெட்டவே இல்லையே. நோ, இதுல ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு லவரா வரவருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்க. அவர் ஏற்கனவே ஸ்மோக்கரா இருந்திருக்கணும், இப்ப ஸ்மோக் பண்ணக்கூடாது. அவர் ஏற்கனவே ட்ரங்கடா இருந்திருக்கணும், இப்ப ட்ரிங்க் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவ ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிருக்கணும். அப்படி அவ ஓடி போனதுக்கு அப்புறமும் கூட இவன் அவளையே நினைச்சு சுத்திட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தரை தேடி பிடிச்சு லவ் பண்றதா என்னோட ஐடியா. புரிஞ்சுதா? எங்க இதெல்லாம் ஜோக் தானே? யோ, என்னோட லைஃப் ஆம்பிஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், ஜோக்ன்ற? போயா போயா? ஆமாண்டா, டா போடா. ஏய், அப்ப நான் கண்ணமண்ணன் பேச ஆரம்பிச்சிருவேன். என்னடா பேசுவ? பொடிச்சு பல்லுல கழிச்சிடுவேன். டெய்லி பார்த்து எப்படியும் உனக்கு கிடைக்க போறதில்ல. இவ போடுற கண்டிஷனுக்கு நீ ஓகேயும் இல்ல. வந்ததுக்கு ஆசை தீர நறுக்கு 4 திட்டு திட்டு இங்க எகிரு. ஏய், சரிதான் போடி. உனக்கெல்லாம் வாக் பண்ண அதுல ஏற மியூசிக் வேற. பெரிய கிளியர் பண்றாவ. ஜோக் பண்ணிடுவேன். போடா டேய். ஏய், போடி. பிரியா இல்லனா இன்னொரு மரியா. மரியா. ராஸ்கல், என்னடா சொல்லி திட்டிட்ட? நீ தானடா என்கிட்ட வந்து பேசுன, நானும் உன்கிட்ட வந்து பேசுனேன். ஐயோ, Welcome to Computer Point. I am Roshini. உங்க எல்லாருக்கும் தெரியும் இது 6 months கோர்ஸ்னு. இந்த 6 monthsம் உங்க எல்லாரோட கோஆபரேஷனையும் நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டரை நல்லா பாருங்க. என்ன அழகா, என்ன காம்பாக்டா. சொல்லிட்டீங்களா? பேர் சுதா, வயசு 20, கார்ட்டூன் டப்பிங் ஆர்டிஸ்ட், வேலை கேட்டு வந்திருக்கீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிட்டேன். இன்னொரு தடவை சொன்னா என் வேலை போயிடும். நல்லா பாக்குறபடி சொல்லிருக்கம்மா, கூப்பிடுவார். பாக்குறபடியா? கேக்குறபடியெல்லாம் சொல்லணும். அது என்ன பாக்குறபடி? அறிவு கட்ட முண்டோ தண்டோ, அங்க என்ன சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்க? வேலை இருக்கு, இல்லைன்னா நாங்க போயிடுவோம்ல. எல்லாம் பண திமிரு. காக்க வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இல்ல? குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். சார், சார், நான் வெளியில பேசிட்டு இருந்ததா சார்? ஆபீஸ் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் இவ்வளவு சூப்பரா இருக்கே. கம்பெனி எம்டி அதான் நீங்க. உங்களுக்கு நல்ல டேஸ்ட்னு சொன்னேன் சார். அதான் சார் சொன்னேன். இல்ல, சும்மா தானே உட்கார்ந்துருக்காரு. சீக்கிரமா கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி முடிச்சு. சாரி சார்,
அறிவு கிட்ட முண்டோ தண்டோ ஆ, 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 இல்ல சார், தப்புதான் சார். கஷ்டப்படுற ஃபேமிலி, அம்மா, 2 தம்பி, கல்யாணம் ஆகாத தங்கச்சி, அப்பா கூட இல்ல சார். என் ஃபேமிலியே என்ன நம்பிதான் சார் இருக்கு. அதுக்காக சொல்லல, என் திறமையை பார்த்து வேலை கொடுங்க சார். ஃபைல பாருங்க சார், டிகிரி ஹோல்டர், விஸ்காம் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். விளையாட்ட சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க சார், நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் சார். சார், தேங்க்யூ சார். I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy. Excuse me, ladies and gentlemen. My name is Viking. In 1988ல ஒரு flight crashல என் கால் ஒண்ணு கட்டாய் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கை கால் போடுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ ப்ளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒண்ணும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட் இங்க போடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்ததுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனை எல்லாம் வட்டியும் முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ ப்ளீஸ், யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா, ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா. 10 பைசா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட். நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு? நான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு. இரு, எந்த வருஷம்? 1988. பட. ஹலோ தாய்மார்களே, இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு? உங்க கூட யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க? எனக்கு ஃபுல் டீடைல் குடியா. போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன். பொய்யேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி இந்த டிஸ்டர்பன்ஸ். கதையில வேணாம். இப்ப 10 பைசா போட்டிருக்கேன். அந்த உரிமையில கேக்குறேன். எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும். சொல்லு. டேய், லட்சமா ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்ட போட்டுட்டு பணங்கள் பார் பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா நீ மாச்சு, 10 பைசா மாச்சு பொறிக்கடா. 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா? பெகருக்கு போறது பெகர் பசங்க. I'm a beggar boy. I'm a beggar boy. You have to give me paisa. I'm a beggar boy. Hello brothers and sisters. Hello. தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கைக்கால் பொருத்திக்க தம்பி. Thank you old man. அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க. I'm a beggar. இருக்கட்டும் தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன். ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால்ல நின்னுகிட்டு கத்தி காசு கட்டிக்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே. வலிக்கத்தான் செய்யும் பெருசு. அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவ? நான் இப்படி மாத்தி நிப்பேன். அடடா, ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு. இன்னைக்கு கலெக்ஷன் கனமா பேட்டைக்கு தானா? பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கல்ல? பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பா. பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவகிட்ட 1 hour பேசியிருக்கான். அதை கேட்டு அப்படியே திருப்பதிக்கு நேரா ட்ரெயின் ஏறினவன் தான் இன்னும் திரும்பல. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா மொட்டை. ஏ கூல் ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே. நீங்க பே பண்ணுங்க. இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா? பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம். அழகா இருக்கின்றதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க. எனிவே, ஐ அம் சிவா. இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி. என்ன சேல்ஸ் பண்றீங்க? எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா ஒரு வேஸ்ட்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணமெல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்றதுக்குமே சரியா போயிருது. பசின்னு வரும்போது பாக்கெட்ல 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி. என்ன திருட்டா? என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனு. உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சத்தியமா பண்றேன்.